ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க வந்து கல்பா தான் கிளம்பி போறோம். கல்பா அப்படின்னாக்கா, ஃபுஜரா கிட்ட போறோம். ஆங்கிங் கார்டன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 2 வாரமா பார்த்தீங்கன்னா, நாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தோம். போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் இந்த வாரம் வந்து ஃப்ரெண்டும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போறோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாங்க என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க வீட்லேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 2:30 கிட்ட நாங்க வீட்லேருந்து கிளம்பியாச்சு. நாங்களும் அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஃபேமிலியும் வராங்க. ஸோ 2 ஃபேமிலியும் தான் சேர்ந்து ஜாலியா நாங்க வந்து இப்ப ஃபுஜரா போயிட்டுருக்கோம். போற வழியிலேயே அங்க மஸ்ஜித் இருந்துச்சு. அங்க வந்து அசர் தொழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வண்டிய நிறுத்திட்டு அசர் தொழுதுட்டு, டீலாம் வாங்கி குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நாங்க கிளம்பிட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து லாங் ட்ரிப் போறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நாங்க ஒரு ஒரு 3, 4 வருஷமாவே வெளியில எங்கேயுமே போறதே இல்ல லாங்கா. பட் எல்லாமே பார்த்த இடமா இருக்கு. திரும்ப திரும்ப என்னத்த பார்க்கறது அப்படிங்கிறதுனால போறதில்ல. பக்கத்திலேயே எங்கேயாவது பார்க்ல போயிட்டு பார்பிக்யூ செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படிதான் வருவோம். பட் இந்த டைம் வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம வந்து அந்த கல்பா ஆங்கிங் கார்டன் போலாம் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கீழ போறதுக்கு வந்து ரொம்ப தூரம் நடக்கணும். பட் போறது பிரச்சனை இல்ல. ஈஸியா போயிடலாம். பட் மேல ஏறுறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். வயசானவங்கலாம் வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நாங்க வந்து அந்த இடத்துக்கு போணும். கீழ இங்க போணும். நாங்க இப்ப மேல இருக்கோம். கீழ தான் போணும். பட் இங்க பெருசா ஒண்ணும் இல்ல. ஆனா வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 10 திர்ஹாம் வாங்குறாங்க. 10 திர்ஹாம் ஒர்த் கிடையாது. 5 திர்ஹாம் ஓகேவா இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா 10 திர்ஹாம் வாங்குறாங்க. கீழ வந்து வெறும் தண்ணி நெறைய வருது. பட் அதுல இறங்கலாம் முடியாது. சும்மா பார்க்கலாம், வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். அவ்வளோதான். ஒரு டைம் ஓகேவா இருக்கும். நம்ம போய் பார்த்துட்டு, ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வர்றதுக்கு ஓகேவா இருக்கும். நீங்க போல அப்படின்னாக்கா ஒரு டைம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் நல்லாருக்கு. இந்த வின்டர்ல போனா தான் அந்த ஃப்ளவர்லாம் நல்லா கிரீனா அந்த மாரி பூலாம் பூத்துட்டு நல்லா சூப்பரா இருந்துச்சு. இறங்கும்போதே வந்து அங்க எலந்த மரம் நெறைய இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. எலந்தங்காய் நாங்க பறிச்சு நெறைய சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து எலந்த பழம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இங்க வந்து இங்கேருந்து கீழ நாங்க கிளம்பி போயாச்சு. அந்த ட்ரெயின் போது பார்த்தீங்களா, அதுல வந்து பசங்க வந்து போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப நேரா நாங்க கீழ இறங்கி ட்ரெயினுக்கு தான் போறோம். இப்ப ட்ரெயின்ல போறதுக்கு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வந்து 2 திர்ஹாம் தான். இப்ப எல்லாருமே ட்ரெயின்ல ஏறியாச்சு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா தான் போச்சு. ஸ்பீடாலாம் போல. ஸ்லோவா ஒரு ரவுண்டு வந்து சுத்தி காமிச்சுச்சு. பசங்க விளையாடுறதுக்கெல்லாம் நெறையா அந்த ஸ்லைடு அது இதெல்லாம் நெறையா இருந்துச்சு. மித்தபடி வந்து அந்த தண்ணி வர்ற ஏரியா வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு தண்ணி வர்ற இடம். இங்க நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோ மேல தெரியுது பார்த்தீங்களா? அங்க தான் எங்களோட கார் எல்லாமே பார்க்கிங் போட்டிருக்கோம். அங்கேருந்து நாங்க கீழ இறங்கி வந்திருக்கோம். ரொம்பவே கஷ்டம் தான். கீழ இறங்குறது ஈஸியா இருக்கு. பட் மேல ஏறணும் அப்டின்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இங்க வந்து இந்த மண் பானை, அந்த காஃபி, டீ அதெல்லாம் குடிப்போம்ல, அதுக்கு வந்து செஞ்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஃபரான் குட்டி தான் பார்த்தீங்கன்னா, நல்லா என்ஜாய் பண்ணான். அவனுக்கு வேற கம்பெனி குடுக்கறதுக்கு ஒரு ஆளு வேற கிடைச்சிடுச்சா, ஃப்ரெண்டு பையன் வேற இருந்தானா, அவன் கூட பார்த்தீங்கன்னா, ஜாலியா அவன் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு, அவருக்கு நல்லா என்ஜாய் பண்ணாரு. பசங்களும் வந்து நல்லா விளையாண்டுட்டு நல்லா இருந்துச்சு.
இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா, போட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு நாங்க போயிட்டோம். அங்க போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நாங்க போகட்டியுமே வந்து ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஏன்னா மகரிப்லாம் தொழுதுட்டு தான் போனோம். ஸோ அது நம்ம அந்த டார்க்ல வந்து போட்டிங் போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. அதுவும் இல்லாத ரூ. 130 ஒரு போட்டுக்கு. நம்ம இருட்டுல எதுக்கு போணும்? வெளிச்சத்துல போனோம் அப்படின்னா, வீடியோ எடுக்கிறதுக்குலாம் நல்லாருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதோட கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு பக்கத்திலேயே ஒரு இடத்துல மேட்லாம் போட்டு உட்காந்துட்டு, சும்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தோம் வீட்லேருந்து. சாய், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். சரி விளையாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போலாம் அப்படின்னு உட்காந்துருந்தோங்க. இப்போ நாங்க இங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி எங்க போறோம் அப்படின்னாக்கா, கல்பால உள்ள ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் போறோம். ஃப்ரெண்டு சொன்னாங்க, அங்க வந்து ஃபிஷ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம போம்போது வாங்கிட்டு போலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். ஃபிஷ் எல்லாம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் நம்ம இங்க துபாய்ல வாங்குறத விட அங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் நெறைய வாங்கியிருந்தாங்க. நான் வந்து அவ்வளோலாம் வாங்கல. இந்த ஜிலேபி மீனுன்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து நல்லா உயிரோட இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் இது மட்டும் இதுல ஒரு 2 மீன் மட்டும் வாங்குவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பட் டேஸ்ட்டு சூப்பராவே இருந்துச்சு. நல்லா வந்து அப்படியே புடிச்சு நமக்கு வந்து ஆஞ்சு குடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்ல வந்து மறுநாளே வந்து ஃபிஷ் செஞ்சோம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபிஷ் மார்க்கெட்டுக்குலாம் முடிச்சுட்டு, அதோட வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு அரபிக் ரெஸ்டாரண்ட் தான். அரபிக் டிஷ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இதுல உள்ள அந்த பன்னு பார்த்தீங்கன்னா, வேற லெவலா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. அ எல்லா ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு. பட் எக்ஸ்பென்சிவாவே இருந்துச்சு. நாங்க எல்லாமே வாங்கியிருந்தோம். எல்லாமே டேஸ்ட் பார்த்தோம். எல்லாமே வாங்கியிருந்தோம். ஃபலாஃபில்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷவர்மா வந்து கட் பண்ணி பிளேட்ல வச்சு குடுப்பாங்கல்ல, அந்த மாரி 2 பிளேட் வாங்கியிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதுல வந்து ஹைலைட் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க வந்து மிக்ஸு கிரில் வாங்கியிருந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு 1 கிலோ தான் வாங்கியிருந்தோம். எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு திரும்ப ஒரு 1/2 கிலோ வாங்குனோம். பட் எங்களால சாப்பிட முடியல. ஏன்னா நெறைய ஆர்டர் பண்ணியாச்சு. ஷவர்மா 2 பிளேட் ஆர்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபலாஃபில், அதுக்கப்புறம் இந்த மிக்ஸு கிரில்லுன்னு நெறைய வாங்கியாச்சா, நான் சொன்னேன்ல அது இதுதான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு அந்த ரொட்டி, அப்புறமா கபாபு, சிக்கன் அது இதெல்லாம் ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. அதோட மட்டன் வந்து நல்லா ஜூஸியா சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோதான் நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்ப போறோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.